மெய்வழி சிவமாலை அனந்தர் அவர்களின் குமாரரும் ஈரோடு வேதம் ஓதும் பாடசாலையின் பொறுப்பாளருமாகிய சாலிமணி அண்ணன் அவர்கள் மனிதன் தான் ஜீவாத்மா என்பதை மறந்து மாயை இருளில் புகுந்து கடைசியாக மரளியாகிய யமன் கைவசப்பட்டு நரகத்திற்கு ஆளாகிறான் என்பதை வேதங்களிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். எங்கள் ஏகதிபாத்திர நிதியறை அதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியறை ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடிப் பாய்ந்து விழும் ஜலவீழ்ச்சியின் இரைச்சலை போன் கூவுங்குரல் பேசும் மேவும் தொனி போதையறை தீயறிவோன் ஜாடை அலங்கார விடியறை கற்பாறை மலையின் மீது பனியுகத்தது உறைந்ததுவோன் மெல்லிய பஞ்சினை போன்ற நிறைத்தினையுடைய தலையின் முடிவிளங்கும் சிகையறை மெல்லிய மினிய திருமேனியறை உடுக்கை சங்கு முத்ராலங்க தடங்கை அலங்காரரை உடுக்கை சங்கு முத்ராலங்க தடங்கை அலங்காரராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவடிகள் வணங்கி இன்றைய டெலகிராம் சாட்டில் நமது ஈரோடு வேதவார சாலை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதலாக இந்த கலியுக அவதார மூர்த்தியராகிய நம் தெய்வம் அவருடைய அந்த வல்லபச் செயலை நாம் முழுமையா அறிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் என்றால் நாம் உலக காரியத்துல அதிக நேரமும் தெய்வ செயலுக்கு குறைவான நேரமும் கொடுத்து வரோம். அதனால நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய செயலை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு திருவாக்கியத்துல எப்படி வெளியாக்குறார்கள் என்று சொன்னால், பகவானும் அர்ஜுனனும் 2 பேரும் ஒன்றாகத்தான் இருந்தாங்களே, பழகினார்களே, ஒன்றாகவே 30 வருஷம் வரைக்கும் அப்படி இருந்தும் அவர்களை அர்ஜுனனுக்கே தெரியவில்லை என்றால் கொஞ்ச நேரம் இப்படி என்று எக்கி பார்த்தாலா இவங்க பிரம்மனிஷ்டர் என்று தெரிய போகுது அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம தெய்வம். அப்படின்னா நம்ம தெய்வ வாக்கு கொண்டுதான் அவங்க செயலை ஊனி பார்க்கும்போதுதான் நம்ம தெய்வத்தினுடைய அந்த பெருமை உள்ளபடி நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா எப்ப கிடைக்கும் நமக்கு இந்த மெய் வாழ்க்கையில ஒரு தெளிவு வேணும், அது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தெய்வம் குறிப்பிடும் பொழுது அது எவ்வளவு ஜாக்கிரதையா நுணுகி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தெளிவு கிடைக்கும்னு நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் இதுகாலம் வரை சொல்லி வந்திருக்கின்றதையெல்லாம் ஆதியோடு அந்தமாக வலுக்கட்டாயமாவது கவனித்து சிந்தித்து பார். எமது அறிவென்னும் ஊசி முனையில் கோர்த்து எடுத்து சொன்ன எம்முடைய அந்த வார்த்தைகளில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்கிறார்கள். அதாவது என்ன அவங்க எவ்வளவு நுணுகி எடுத்து நமக்கு எடுத்து கொடுத்தத அறிவென்னும் ஊசி முனையில் கோர்த்து எடுத்து சொன்ன எம்முடைய அந்த வார்த்தைகள் நாம எப்படி கேட்கணும், கவனித்து சிந்தித்து, அது எது போல அப்படின்னா வலுக்கட்டாயமாவது, இல்லைன்னா நம்ம உட்கார மாட்டோம். வலுக்கட்டாயமாவதுங்கிறத அண்டர்லைனே பண்ணலாம். அவங்க கொடுக்கறது வலுக்கட்டாயமாவது கவனித்து சிந்தித்து பாருங்கிறாங்க. அப்படி அந்த வரியில இன்று நாம் சிலவற்றை மட்டும் நாம சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெய்வம் கொடுத்துருக்கிற ஒரு சிலதை வச்சு என்ன நம்ம வலுக்கட்டாயமா கவனிச்சு சிந்திச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தெய்வம் நமக்கு அந்த பேரறிவாக ரூபகர் நமக்கு எப்படியெல்லாம் ஒவ்வொரு பகுதியும் படைக்கி வருகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த செயல்ல மெய்ச்செயல நமக்கு மெல்ல மெல்ல பழக்கி வர்றாங்க. மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டினாங்க. எடுத்ததையும் மெய் வழிக்கு வந்ததையுமே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் கத்துக்கிறோம்னால கண்டிப்பா முடியாது. அனந்தர்கள் முதற்கொண்ட அனைவருமே இறுதி பரியந்த வரைக்கும் கத்துக்கிறதா இந்த மெய் வழி. அதனால இது பொல்லாப்பினி நீக்கும் பெருந்தவ பள்ளினார். அப்பேற்பட்ட இந்த இதுல நாம கத்துக்கிட்டு வர்றது ஏதோ கடல்ல அவை பிராட்டியார் சொன்னது போல
இவ்வளவு பெரிய இதுல நான் கட்டுறது கைமண் அளவு அப்படிம்பாங்க. அதுலயும் நாம எந்த அளவு சொல்ல தெரியல. இருந்தாலும் நம் தெய்வம் நம்ம பேர்ல பேரிரக்கம் கொண்டு வாக்கியங்களாக இறக்கி அதுல நீ கவனிச்சு சிந்திச்சு பார். ஏன்னா செயலில்லாத வாசகமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்டதுல நாம் ஓரிரு சிலதை மட்டும் நான் உங்களோடு இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். மெய்வழியில் நம் தெய்வம் அவர்கள் நம்மை பழக்கும் செயல்கள் என்ன என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். மெய்வழியில் நம் தெய்வம் அவர்கள் நம்மை பழக்கும் செயல்கள் எப்படி பழகி வர்றாங்க நம்மளைய அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே நாமளே பழகிட்டோமானா இல்ல. அவங்க எப்படி நம்மளை ஆட்கொண்டு நம்மளை எப்படி பழகி வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு என வந்த பெரியோர்கள், சித்தர்கள், முத்தர்கள், நம் தெய்வம் அவர்கள் வரைக்குமே தங்களுடைய குருபெருமான அண்டி அதற்கப்புறம் தான் அவங்க அதை தெளிவு பெற்று போறாங்க. ஆனா நம்ம தெய்வம் நீ என்னை நம்பி வந்தாயானாலும் சொல்லிட்டாங்க. நம்பி வந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை தான், நம்பிதான். அந்த நம்பிக்கைங்கிறத அது தவிர வேற எதுவும் இல்லைங்க. நம்பி வந்துட்டா அவங்க தான் பிள்ளையை ஏத்துக்கிட்டா எப்படி நம்மளை மாற்றி வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஆனா நமக்கு அப்பப்ப அறிவு படும் பொழுது அவங்க வேதங்கள்ல இருந்து நமக்கு அறிவு படுற மாதிரி அந்த அறிவு அவன் பூ பெய்யுதுனா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி என்னன்னா, வேதத்தை படிச்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு ஆஹா இதுல இப்படி இல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்கு அந்த மாயை விலகுவதற்கே கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி இப்ப நாமெல்லாம் வந்திருக்கிறோம், மான்மியம் எடுத்தையும் படிச்சுட்டோமா, வேத நூல் படிச்சு புரிஞ்சுட்டோமா, வந்தது எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட் எழுத்த நீ தெரிஞ்சு வந்துடுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் கூட்டி கூட்டி படிப்போம் இல்லையா? குழந்தைங்க எப்படி ஆனா அவனான்னு கத்துக்கிட்டு அப்புறம் இம்மா அம்மான்னு கத்துக்கிறது போல வேத நூலா ஆரம்பத்துல நாம் எப்படி முதலாக பிரித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது? ஏன்னா வருஷங்கள் ஓடிடலாம். நம் வேதங்கள்ல புலங்கிறத பொறுத்து தான் வருஷங்கள் கணக்கே தவிர நான் 20 வருஷம் 40 வருஷம் இருக்கிறதெல்லாம் கணக்கல்ல. நாம் தொடர்ந்திருந்து நோக்குங்கால் அப்பதான் அவங்க யார், அவங்க வல்லபம் என்ன அப்படின்னு புரிய வரும். நிறைய நமக்கு தெய்வம் பழக்கி வர்றாங்க. அவற்றில் 1, 2 மட்டும் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது 1 நீ உடல் அல்ல ஜீவன் ஆன்மா என்கிறார்கள். அதற்கு பல திருவாக்கியங்கள் நமக்கு வெளியாக்கி அறிவுல படுற மாதிரி நமக்கு செய்யறாங்க. என்ன ஏன்னா நீ உடல் அல்ல அப்படின்ட்டாங்க, ஜீவன் அப்படின்ட்டாங்க. இந்த உடல் நிலையானதல்ல, ஆனா இது இதுலதான் நிலையானதல்ல, அதுலதான் இந்த ஜீவனை வச்சு இறைவன் கொடுத்திருக்கிறார்கள். ஜீவன் தான் நிரந்தரமானது அப்படின்னு நிறைய இடத்துல நமக்கு கொடுத்துட்டு வந்துறாங்க. மனிதன் அது எப்படி எடுக்கிறாங்க, மனிதன் பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மா என்பதை பிரசங்க பகுதியிலே வெளியாக்கி வராங்க. இந்த பரமாத்மா கிட்ட இருந்துதான் ஜீவாத்மாவானது வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு மான்மிய பகுதியில இதை ஃபர்ஸ்ட் இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது நிறைய பேர் பழைய மக்கள்லாம் படிச்சிருப்பாங்க. அந்த மான்மியத்துல அந்த பகுதியில சொல்லி வருகின்ற பொழுது நாம் எல்லாம் முன்னே இருந்து வந்த வழிவரலாறு நான் கூறி வருவதை நீங்கள் ஆர்வ சித்தமாக கேள் அப்படின்னா, புதுசா நீ எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நமக்கே தெரியணும்ல. ஒரு தாயினுடைய கருவறைக்கு முன்னாடி வரக்கு முன்னாடி ஒரு தந்தையினுடைய நாதமா இருந்திருப்போம். தந்தையினுடைய நாதத்துக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கும், தீனியா இருந்திருக்கும் இல்லையா, உணவா இருந்திருக்கும். அந்த உணவுக்கு அது அப்படி வந்தது எது உட்கார்ந்ததையும் அது அந்த தாயினுடைய கருவறையில போய் அது குழந்தை உண்டானது. அப்போ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, அந்த நாதத்துக்கு முன்னாடி இந்த உயிரானது எங்கிருந்து வந்ததுங்கிறதுக்கு தான் இதை எடுக்கிறாங்க. நாம் எல்லாம் முன்னே இருந்து வந்த அது எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. நாம் எல்லாம் தான் எடுக்கிறாங்க. இதை கடைசி அந்த வேர்ட்ஸை தான் நான் சொல்ல போறேன். நாம் எல்லாங்கிறது நீ நான் வேற அல்லங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம வர்றோம். மறுபடியும் நீ நான் ஒண்ணுதான் அப்படி சேர்றதுக்கு போற வரைக்கும் அவங்களுடைய கடமை இருக்கு. அதை சொல்ல வர்றாங்க. நாம் எல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறை நான் கூறி வருவதை நீ ஆர்வ சித்தமாக கேள். எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கும் அல்லவா அப்படின்னு நாம் ஜீவதேக வைப்பேனும் அந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் இருந்துன்னு அப்படின்னு ஆரம்பிச்சு வர்றாங்க. அப்படி ஆரம்பிச்சு ஜீவாவிச்சட ஈசலனா இருந்த அதுபோது என்கிறார்கள். எங்க இருந்தோம், அந்த பரமாத்மாவோட தான் ஈசலனா, அந்த பரமாத்மாவோட தான் இருந்தோம் அப்படிங்கிறத எடுத்து வர்றாங்க. ஜீவாவிச்சட ஈசலனா இருந்த அதுபோது என்கிறார். அதாவது பரமாத்மாவிட இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மா நாம் தான் அப்படிங்கிறத அறிய வைக்கிறார். அது நமக்கு புரிய வைக்கிறாங்க.
அதையே தாயுமானவர் ஒரு பாடல்ல குறிப்பிடும் பொழுது, பாரதி பூதம் நீ இல்லை, பாரதி பூதம் நீ இல்லை, உன்னிப்பார் இந்திரிய கரணம் நீ இல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான், ஆராய் உணர்வு நீ என்றான், ஐயன் அன்பாய் சொன்ன சொல் ஆனந்தம் தோழி. தங்களுடைய குருவானவர்கிட்ட தாய்மானவர் தங்கள் குருபெருமான் இட்டதாவது அப்படியே சொல்றாங்க, நீ பாராதி பூதம் நீ இல்லை, நீ உடல் அல்ல, உன்னிப்பார் இந்திரிய கரணம் நீ இல்லை, கை கால் கருவி கரணம் நீ இல்லப்பா, இதெல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த உடம்பு என்னது கை கால் என்னது, நீ இல்லை, உன்னிப்பார் அது கவனமா பார், இந்திரிய கரணம் நீ இல்லைன்னு சொல்லிட்டு ஆராய் உணர்வு நீ என்றான். ஆராய் உணர்வு, அந்த உணர்வுங்கிற அந்த ஜீவன் ஆன்மா நீ என்று அந்த அன்புடன் வெளிப்படுத்திய தாய்மானவர்கள் பாடலிலே குறிப்பிடார். அதைத்தான் குறிப்பிடுகின்றார். பாராதி பூதம் நீ இல்லை, உன்னிப்பார் இந்திரிய கரணம் நீ இல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான், ஐயன் அன்பாய் சொன்ன சொல் ஆனந்தம் தோழி. அத அவர் ஒரு ஆனந்தமா சொல்றாரு அந்த வேர்ட்ஸ. அப்ப இதேதான் மகாபாரதத்திலையும் போர்ல அர்ஜுனனுக்கு பகவான் உணர்த்துறாங்க. அப்ப நீ உடல் அல்ல ஆன்மா அப்படின்னுங்கிறத சொல்றாங்க. ஏன்னா போர்ல அர்ஜுன கலங்கி நிக்கிறான். போர்ல அர்ஜுன கலங்கி நிக்கிறான். என்ன பண்றது? ஏன்னா தன்னுடைய எதிரில தன் தாத்தா இருக்கிறார், சகோதரர்கள் இருக்கிறாங்க, குரு இருக்கிறார். இவருடைய அனைவரையும் கொல்ல வேணுமோ, கொன்னுட்டுத்தான் நாம இந்த இடத்துல இந்த ராஜ்யத்தை பிடிக்கணுமாங்க பொழுது கலங்கி நிக்கிறான். அதை விட தன் மேல இருக்கிற அந்த உயிர், தன்னுடைய உயிர் மேலையும் பயம் வந்துருது. இந்த தன்னுடைய உயிர் போயிட்டா அப்படிங்கிற மரண பயம் அங்க வருது. அப்புறம் தான் காண்டிபத்தை அவரு நழுவ விட்டுறாரு. பகவான் அந்த ஒரு மொழி கீதையில், அந்த ஒரு சொல் கீதை, அந்த ஒரு சொல் கீதையில அது சொன்ன சொல் அப்படின்னு சொன்னதையுமே அந்த காண்டிபத்தை மீண்டும் அவங்க கையில எடுத்து கொடுக்குறாங்க. அப்பதான் அவங்க முதலாக யார் நமக்கு முன்னாடி உட்கார்ந்து தேர் ஓட்டுறாங்க அப்படிங்கிறத அர்ஜுனன் தெரிஞ்சுக்கிறார். அப்பதான் சொல்றார், அர்ஜுனா ஆன்மா என்றும் அழியாதது. முதல் உபதேசமே அர்ஜுனனுக்கு எது? அர்ஜுனா ஆன்மா என்றும் அழியாதது, அது முன்னமும் இருந்தது பின்னமும் இருக்க போவது, நீ உடலைத்தான் சாய்க்கப் போகிறாய், அவர்களுடைய ஆன்மாவை அல்ல. காண்டிபத்தை கையில் எடு என்று ஆணையிடுகிறார்கள். அப்படி ஆணையிட்டதையுமே அர்ஜுனன் தான் என்ன நினைக்கிறார்? தான் உடல் அல்ல, ஆன்மா என்பது அவற்றை காப்பாற்றும் பகவான் முன்னே தேரை செலுத்துகிறார் என்கிறது அவருக்கு அறிஞ்சதையும் நாம தான் என்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம தான் எல்லா எடுத்து, ஏன்னா வீராதி வீரன் அல்லவா, நாம தான் அந்த தேரை எதிர்த்து போரிட போறோன்னு. ஆனா தனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க பகவான்னு அவர் தெரிஞ்சதையும், ஏன்னா தன்னுடைய அந்த ஜீவாத்மாவை, அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடியவங்களே முன்னாடி பகவானே முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கிறது அவர் அந்த இதுல கண்டதையும், தன்னுடைய பகவான் இட்ட அந்த கட்டளையை உடனே அந்த நீ கடமையை செய், பகவான் அந்த வாக்கு சொன்ன, நீ கடமையை செய், பலன் எதிர்பார்க்காது, பலன் என்னுடையது அப்படின்னாங்க. உடனே தான் பகவானுடைய வாக்குப்படி அவரும் அந்த இடத்துல நினைக்கிறார். அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் எடுத்துமே என்ன சொல்றாரு? நீ ஆன்மா, நீ உடல் அல்ல ஆன்மா, இந்த ஆன்மாவானது எப்பொழுதும் அழியாதது அப்படின்னு சொன்ன. நம்ம தெய்வம், அதுபோல அவங்க பிள்ளையாகிய நமக்கு நீ உடல் அல்ல ஜீவன் என்பதை பல்வேறு திருவாக்கியங்களின் மூலமாக நமக்கு பழக்கி வர்றாங்க. அது அர்ஜுனனுக்கு நடந்தது, பகவான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம கதையா படிச்சிருக்கலாம். ஆனா நம்ம தெய்வம் இன்னைக்கு அந்த இந்த தேரை, ஓரூருளை தேரை நடத்தக்கூடிய அந்த பகவான் நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, ஒண்ணு, உன் சொந்த தேகம் அழியாதது. எப்படிங்க? உன் சொந்த தேகம் எதுங்க? அழியாத தேகம். உன் சொந்த தேகம் அழியாதது, அது அனாதியானது. அந்த நித்திய தேகத்தை பெறவே இந்த மனித தேகம் எடுத்தது என்கிறார்கள். அந்த நித்திய தேகம், அது அழியாத தேகம் அப்படின்னு நமக்கு தெய்வம் அதுல குறிப்பிடுறாங்க. அதே மாதிரிதான் ஆன்மீகத்துல, அதாவது எப்படி பாருங்க, எவ்வளவு அழுத்தம் திருத்தம் சொல்றாங்க. உன் சொந்த தேகம் அழியாதது, உன் ஜீவன் அழியாதது அப்படிங்கிறது, அது அனாதியானது.
அந்த நித்திய தேகத்தை பெறவே இந்த மனித தேகம் எடுத்தது என்கிறார்கள். அப்புறம் சொல்றாங்க, அசலை காணீர் விட்டு விட்டீர். இது நிறைய நம்ம மான்மீகத்துல படிச்சிருக்கிறோம். அசலை காணீர் விட்டு விட்டீர். எது உண்மையானதோ அதை நம்ம விட்டுட்டோமா? அசலை காணீர் விட்டு விட்டீர். அசல் தேகம் எடுத்திருக்க எந்த தேகம்? அந்த நித்திய தேகம் நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். அது நமக்கு தான் இருக்குது. அசல் தேகம் எடுத்திருக்க அதை விட்டு விட்டு நகல் தேகத்தையே நம்பி நகல் கல்வி நவின்று நகல் பட்டம் பெற்று நகல் பொருள் வாழ்வினுக்கு நகல் தொழில் புரிந்து நகல் தெய்வத்தை நாடி எல்லாமே நகல் நகல் தவம் செய்து நம்ம என்ன தவம் செய்யறோம், அது செய்யறோம். என்ன தவம் செஞ்சு நம்மளால முடியும்? அதுன்னு சொல்றாங்க. நகல் தவம் செய்து நகல் இன்பத்தினை நுகர்ந்து கொண்டிருக்கும் நகல் உலகீரே. நம்மள ஒரே அட நகல் உலகீரே. ஏன்னா இந்த 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 நாடு உன்னது அல்லங்கிறாங்க. இது நகல் உலகம் உனக்கு. இது போல என்ன சொல்றாங்க, கோடி சூரிய பிரகாசம் உள்ள நாடு அந்த நாடு அப்படிங்கிறாங்க. அதனால இது நகல் உலகம்ங்கிறாங்க. ஒரு சூரியனும் மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரே. இது ஒரு சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிற உலகம் அல்லவா அது. அதனால இது நகல் உலகம். இது உனக்கு ஒரு தங்கிட்டு போறதுக்காக படைக்கப்பட்டதானே தவிர இது நிரந்தரமா உனக்கு இருக்கிறது அல்ல. உனக்கு நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குங்கிறாங்க. அதனால சொல்றாங்க நகல் உலகிறேன்ட்டு அசல் வாழைப்பழத்தை நீக்கி விட்டு விட்டு மரத்தினால் செய்து சாயம் தீட்டியுள்ள நகல் பழத்தினை எடுத்து நுவோமா பிறவியரே. ஒரு பழம் இருக்கு, வாழைப்பழம். அது அசல் பழம் தான் சாப்பிட்டா நம்ம உணவுக்கு உயிர்க்கானது. அப்புறம் அதே மாதிரி ஒரு பழத்தை நாமளே செஞ்சு அதுக்கு சாயமெல்லாம் அடிச்சு அதை நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதனாலதான் அசல் வேணுங்கிறாங்க என்று ஓமை காட்டி நமக்கு அறிவு சம்மதிக்க பேசி பேசி தங்களுடைய தொண்டை தண்ணி வரல அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட என்ன பண்றாங்க, பேசி பேசி நம்மள அந்த அசல் இந்த தெய்வத்தை வணங்கும். இவன் நகலையே போயிட்டானே அப்படின்ட்டு அந்த அசல் தெய்வத்தை வணங்கவும் ஜீவ வாழ்க்கை பெரிதுங்கிறத நினைக்கவும் நமக்கு பழக்கி வர்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இப்படித்தான் புரிய வைக்கிறாங்க, எது ஜீவன் எது. ஏன்னா நம்ம போனதே இந்த நினைவு அற்ற உலகத்துக்கு போயிட்டோம்ல. இப்ப நமக்கு தெரியும் இந்த நினைவோ இந்த ஜீவனோ தேகமோ இல்ல, தேகம் என்னது நான் தான் வந்திருக்கேன் நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்திலேயே போயிட்டு இருந்த நமக்கு அப்படியே திரும்ப நம்மளை கொண்டு வர்றாங்க. ஜீவ வாழ்க்கைக்குத்தான் இந்த மெய்வழியை பின்பற்றி வரும் இல்லையா? அந்த ஜீவ வாழ்க்கைக்குத்தானே அந்த மெய்வழியை நம்ம பின்பற்றி வரும். அப்படிப்பட்ட மக்களாகிய நாம் அது பாடி இருக்க வேண்டும். அதான் இந்த மெய்வழிக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா அந்த ஜீவ வாழ்க்கை தாங்கிற பாடு இருக்கணுங்கிற என்று சில எச்சரிப்பு நமக்கு தர்றாங்க அறிவும். அதாவது இத்தேக வாழ்க்கை ஒரு கோழியின் மீது ஏறி சவாரி செய்வது போலாகும். சும்மா அற்பகால வாழ்க்கைன்னு சொல்றதுக்காக அதை உதாரணம் கொடுக்குறாங்க. இத்தேக வாழ்க்கை ஒரு கோழியின் மீது ஏறி சவாரி செய்வது போலாகும். ஆனால் ஜீவதேகத்தில் குடியேறி வாழ்வது புலியின் மீது ஏறி சவாரி செய்கிற ஒரு வெற்றி வீர வாழ்க்கைங்கிறாங்க. எப்படி கோழிக்கும் புலிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அப்பேற்பட்ட வாழ்க்கை எது? நீ நித்திய உலகத்துல வாழ போற வாழ்க்கை எது அப்படின்னா அந்த புலியின் மீது ஏறி சவாரி செய்கின்ற வெற்றி வீர வாழ்க்கை எது அப்படிங்கிற. இந்த பயந்த வாழ்க்கை அல்ல, செத்து போவோம்னு பயந்து வாழ்ற அந்த வாழ்க்கை அல்லது, அது வெற்றி வீர வாழ்க்கைங்கிறாங்க. அதனாலதான் நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது கூட தூள வாழ்க்கையை துச்சமா எண்ணி, இந்த தூள வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கைய எப்படி எடுக்கிறாங்க, இந்த தூள வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்யணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தி வர்றாங்க. பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மா எப்பொழுது சாந்தியடையும் என்பதை உவமை கொண்டு மெய்வழி ஜனகஜனா அனந்தர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த பரமாத்மாட்டிருந்துதான் பிரிஞ்சு வந்தது ஜீவாத்மாவாய். அத நம்மை மீண்டும் அந்த தெய்வம் பரமாத்மா சொல்கிறாய் தன்னுளாக்கி அந்த சாந்தி அடை செய்யக்கூடிய செயலை எப்படி அவங்க செய்யறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு உதாரணம் காட்டி மிக அழகா சொல்லி வர்றார். அதாவது பரமாத்மாவோட இருக்கும் பொழுது ஜீவாத்மாவுடைய நிலை என்னன்னு சொல்றார். ஈசலனா இருந்த அது போது அப்படின்ட்டாங்க இல்லையா? அந்த ஈசலனா இருந்த போது அந்த பரமாத்மா சொருவர்கிட்ட முதலாக அந்த வழி வரலாறு எப்படின்னா, நாம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்னா அந்த பரமாத்மா சொருவர்கிட்ட நம்ம இருந்தோம். மறுபடியும் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். இது எப்படின்னு ஒரு உதாரணம் பாருங்க, எவ்வளவு அழகா இந்த இடத்துல கொடுக்கறது. நம்ம அனைவருக்கும் இது ரொம்ப நல்லா ஒரு அருமையான உதாரணம். அப்படின்னா
உலகத்தில் சமுத்திரமாகிய சாகாரம் இருக்கிறது. சமுத்திரம்னா கடல். உலகத்தில் சமுத்திரமாகிய சாகாரம் இருக்கிறது. அதன் பரப்பளவு ஏராளம். அது ஏதாவது அளந்துட முடியுமா? கடலை போய் நம்ம அளக்க முடியுமா? அதன் பரப்பளவு ஏராளம் ஏராளம். அதன் எல்லை கோடி காண முடியாதது. அதனுடைய எல்லை போய் பார்க்க முடியுமானா முடியாது. அதன் சக்தியை நீ ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. அதனுடைய கடலுடைய சக்தியை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. இல்ல அந்த நீரை நம்ம இறைச்சி வற்றடிக்க முடியுமா? கிணத்துல தண்ணி இருக்கு, சேர்ந்து கூட வத்தடிச்சிடலாம். ஆனா கடல் தண்ணியை நம்ம வத்தடிக்க முடியுமா? இல்ல ஆவியாக்கி சுண்டத்தான் வைக்க முடியுமா? அதெல்லாம் ஹீட்டாக்கி சுண்ட வச்சிட முடியுமானா முடியாது. அதனுடைய அபார சக்தியை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அசைக்கவே முடியாது, உண்மைதானே? அப்பேற்பட்ட கடல் அது. இதுக்கு என்ன எப்படி அழகா உதாரணம் கொடுத்து வர்றாரு பாருங்க. அந்த பரமாத்மாவை விட்டு பிரிந்த நம் ஜீவன் உலகில் தேகம் அந்த அங்கிருந்து எங்க பரமாத்மாட்டிருந்து பிரிஞ்சு வந்து இந்த ஜீவன் உலகத்துல தேகம் எடுக்கின்ற நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த ஜீவாத்மா இந்த உலகத்துக்கு வந்துருச்சு. அது எப்படி அப்படிங்கிறத எவ்வளவு அடுத்த இதுல எடுத்து வர்றாரு பாருங்க. அந்த கடல் நீரை, அப்படி சக்தி வாய்ந்த அந்த கடல் நீர் தானே, எதனாலையும் நம்ம அதை அழிக்க முடியாது, அவ்வளோ சக்தி வாய்ந்தது அது. ஆனா அந்த கடல் நீரை சிறிய குவளையில் மெத்திக்கொள். ஒரு குவளையை எடுத்து, ஒரு கோப்பையை எடுத்து அதுல கடல் தண்ணியை நீ எடுத்துக்கிட்டு மெத்திக்கொள். அப்போ அது 4 பக்கங்களின் கட்டுண்டு நிற்கிறது அல்லவா அப்படிங்கிறார். இப்போ அந்த என்ன சொல்றது, அந்த குவளைக்குள்ள அந்த தண்ணி நிக்குது. இப்ப கடல் அவ்வளோ பெரிய கடல்ல இருந்த தண்ணி ஒரு குவளைக்குள்ள வந்துருச்சு. இப்ப அப்படி மெத்தி எடுத்துக்க, அவ்வாறு கட்டுண்டதும் அதன் சக்தி மறைந்து விடுகிறது. அதனுடைய பலம் போயிருதுங்கிறார். அதனை ஏன் எப்படி பலம் போயிருது? அந்த கடல் தண்ணி தான் அது. அதே சக்தி இருக்குமானா இருக்காதுங்கிறது சொல்றாரு பாருங்க. நாம அந்த குவளையிலிருந்து எடுத்துட்டு வந்துட்டோம்னா அதை ஆவியாக்கி எளிதில் வத்தடிக்கலாம் இல்லையா? இல்ல மண்ணில் ஊத்தி மறைய வைக்கலாம். அதுக்கு அந்த பலம் இல்லை. இப்ப கடல் தண்ணி வத்துமா? இல்லையே, பார்க்க முடியாது அல்லவா? ஆனா இதை நம்ம தண்ணி வத்தடிச்சிடலாம், சுண்ட வச்சிடலாம். அதனுடைய அந்த பலம் குறைஞ்சதுன்னு சொல்ல வர்றாரு. உனது கையில் கட்டுண்டதும் அதன் சக்தி மறைந்து அனாதையாய் நிற்கின்றது. இப்ப அதுக்கு எப்படி இருக்கு? அந்த குவளைக்குள்ள தண்ணி வந்ததையே பலம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு எப்படி எடுக்கிறாரு பாருங்க. பிரகாச பீடமான பரமாத்மாவை விட்டு பிரிந்த அந்த ஜீவாத்மா, பிரகாச பீடமான பரமாத்மாவை விட்டு பிரிந்த ஜீவாத்மா தேகத்தில் கட்டுண்டுனர். அந்த ஜீவாத்மா அங்கிருந்து ஈஸ்வரனா இருந்து அங்கிருந்து இங்க ஒரு தேகத்துல கட்டுண்டதையும், சம்சார சாகரத்தில் மூழ்கி, அங்க சமுத்திரமாகிய சாகரத்துல கடல் தண்ணி இருக்கிற வரையும் அதுக்கு உதாரணம் கொடுத்து வர்றாரு. பிரகாச பீடமான பரமாத்மாவை விட்டு பிரிந்த ஜீவாத்மா தேகத்தில் கட்டுண்டு சமுசார சாகரத்தில் மூழ்கி தன் பிரகாசத்தை இழந்து செல்லும் வழி அறியாது. என்ன பலம், எங்கிருந்து வந்தோம், எவ்வளவு நம்மளுடைய வலிமை இருக்குன்னே தெரியாம வழிய அறியாது அல்லாடி அனாதையாய் நிற்கிறது இந்த ஜீவாத்மா. ஏன்னா எங்கிருந்து வந்தோ அதனுடைய வல்லமை என்னன்னு தெரியல. அப்பேற்பட்ட அந்த ஜீவாத்மா கடைசியா அடையக்கூடிய நிலை, இந்த மெய்வழியை நாம பின்பற்றிட்டு வந்தோம்னா அந்த ஜீவாத்மா மறுபடியும் அந்த பரமாத்மா சொரூபத்தை போய் அடையக்கூடிய அந்த தண்ணி கோலையில இருக்குது. அந்த கோலையில் இருக்கிற தண்ணி திரும்ப நீங்க கடல்ல ஊத்தினி அந்த சக்தி மீண்டும் பெறும் அல்லவா? அது போல சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு பாருங்க. சம்சார சாகரத்தில் மூழ்கி தன் பிரகாசத்தை இழந்து அல்லாடி அனாதையாய் நிற்கும் ஜீவனை திசை திருப்பி, இங்க இந்த மெய்வழியில நாம தெய்வம் என்ன பண்றாங்க, நீ இது இல்லடா, நீ ஜீவன் தான், நீ அந்த பரமாத்மா சொருவர்கிட்ட இருந்து வந்தவன், நீ அந்த அழியாத உலகத்துக்கு ஆள வந்தவன், நீ நித்தியன்னு நம்மளைய திசை திருப்பி நேர் வழி காட்டி மெய் வழியில் கூட்டி தான் பிரிந்து வந்த அந்த தேஜோமயமான ஒளியில் சேர்ப்பிக்க வேண்டும். அவங்களுக்கு அதுதான் குறிக்கோள். தான் பிரிந்து வந்த அந்த தேஜோமயமான ஒளியில் சேர்ப்பிக்க வேண்டும். சேர்ந்த பின் அது தனது சொந்த சொர்ணபதி நாட்டில் இணைந்துவிடும். அது இழந்து நின்ற பழைய சக்தியை திரும்ப பெற்று, எப்படி கடல் தண்ணியை நம்ம கோடையில் வச்சு மறுபடியும் கடல்ல ஊத்தணும்னா அது அந்த சக்தியை பெறுதோ, அதுபோல அது இழந்து நின்ற பழைய சக்தியை திரும்ப பெற்று நிறை ஒளி விசிறும் ஏகானந்த எல்லையில் கலந்து சாந்தி அடையும். அந்த 40ஆம் நாள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி செய்யறோம் இல்லையா,
சம்சார சாகரத்துல நம்ம இருந்துட்டோம். தெய்வம் என்ன பண்றாங்க, அந்த ஆன்ம சஞ்சார அந்த உரிமை காட்சிக்கு கொண்டாட வைக்கிறாங்க. ஏன்னா அது சஞ்சாரம் அடையணும். அதுக்கு சொல்றாங்க, அந்த நிறைவொளி விசுரும் ஏகானந்த இலையில் கலந்து சாந்தி அடையும்ங்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய இந்த ஒரு செயலுக்கு தான் அதை சொல்ல வர்றாங்க. இதை வந்து யாரு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட மிக அருமையான ஒரு உதாரணம் கொடுத்து சொல்ல வருவாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப கடல் நீருங்கிறது உப்பு கலந்த நீர். அது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அது எதுக்கு எதுக்கு அவமானம் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். கடல் நீர் வந்து உப்பு கலந்த நீர். அது வந்து பரமாத்மாவாக நாம் எடுத்துக்கணும். ஒரு உப்பு பொம்மையை நம்ம செஞ்சிருக்கிறோம். தனியா ஒண்ணு உப்புல உப்பு எடுத்து அந்த உப்பை வச்சு ஒரு பொம்மை செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுங்களேன். அந்த உப்பு பொம்மைக்கு தனியா இருக்குது. அது ஜீவாத்மா. ரெண்டையும் பிரிக்கிறார். இந்த உப்பினால் செய்யப்பட்ட பொம்மையை கடல் நீரில் மூழ்க வைக்கும் பொழுது எது கடல் நீரின் உப்பு, எது கடல் நீரின் உப்பு, எது உப்பு பொம்மையின் உப்பு என்று அறிய முடியாது. உப்பு பொம்மை என்ற உப்பு எது கடல்ல கொண்டு போய் உப்பு பொம்மையை கொண்டு போய் கடல்ல போட்டா என்ன ஆகாது? அப்படியே இல்லாம போயிடும். அப்ப உப்பு பொம்மை எழுத உப்பு எது தெரியாது. அதை எவ்வளவு எடுக்கிறார் பாருங்க. எது கடல் நீரின் உப்பு, எது உப்பு பொம்மையின் உப்பு என்று அறிய முடியாது. அதுபோல ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டரை கலக்கும் பொழுது, நான் சொன்ன பாத்தீங்களா, நீ வேறு நான் வேறு அல்ல என்ற ஒரு நிலை பெற்றது. அதனாலதான் தெய்வம் நான் தாண்டா நீ, நீ தாண்டா நானு அப்படின்னு. எந்த எல்லையில எல்லா செயல்களையும் பெற்று தெய்வத்தினுடைய ஆசீர் பெற்று அன்பை பெற்று அவ்வுலகத்துக்கு நாம தாக்கலாம்னா அங்கு எப்படி இருப்போம்னா நீ நானும் வேற இல்லை அப்படிங்கிற. அதைத்தான் நமக்கு பாடலை குறிக்கும் பொழுது கூட என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நீ நான் இரண்டிலா கடலே, அங்க வந்து நீ நான்கிற அந்த பரமாத்மாவோட இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மா அங்கிருந்து வந்தது திரும்ப பரமாத்மாவோட சேரும் பொழுது என்ன ஆகுது? அது இப்ப கடல்ல உப்பு போட்டா அது கலந்துருச்சுன்னா அது கடல் தனியா உப்பு தெரியும் இல்லையா? உப்பு பொம்மை தனியா இருக்கும் பொழுது உப்பு பொம்மை தான். அந்த உப்புல பொம்மையில் இருக்கிற உப்பை எடுத்து கூட நம்ம இப்படி பார்க்க முடியும். கடல்ல போட்டா கலந்துருது. அது போல இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மா சொரூபராகிய அவங்களோட இணைஞ்சிட்டா அது நீ நான் இரண்டிலா கடலே, நீ நான் தனி கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறாக நீ பார்க்கும் இந்த தூல தேகம் உன் சொந்த தேகம் அல்ல என்றும், எப்படி எடுக்கிறாங்க, நீ பார்க்கக்கூடிய இந்த தூலம் உன்னுடைய சொந்த தேகம் அல்ல என்றும், உன் சொந்த தேகம் ஜீவ தேகம் என்றும், அது என்றும் இருந்து வாழக்கூடியது. அது ஒரு நாள் 2 நாள்லயோ 100 வருஷத்துலயோ அற்ப காலத்திலேயோ போயிடுறது அல்லது, அது என்றும் இருந்து வாழக்கூடியது. பிணி முப்பு சாக்காடு அணுகாத தேகம் அது. எப்பேற்பட்ட தேகம்? அந்த ஜீவாத்மா எடுத்து வரக்கூடிய தேகம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், அச்சம் பயமற்ற தேகம் என்றும், கோடி சூரிய பிரகாச பிரணவ தேகம் அது என்றும், தங்கள் திருவாக்கு கொண்டு பேசி பேசி நம்ம இந்த மெய்ப்பாதையில பழக்கி வர்றார்கள் நம் தெய்வம் அவர்கள். ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மெய்ப்பாதையில எப்படி பழக்கி வர்றாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஹெட்லைன். அப்ப நம்மளை எப்படி பழக்கி வர்றாங்கன்னா, அவங்க திருவாக்கு கொண்டு அந்த பேசரும் பெரும்பொருளை, சாதாரணமா இல்ல, அந்த பேசரும் பெரும்பொருளை பேசி பேசி அளிக்கின்ற பெருமான். நமக்கு அப்படி பேசி பேசி இந்த மெய்ப்பாதையில, அப்பா நீ வந்து இது தூலம் இல்ல, உனக்கு ஒரு சொந்த தேகம் இருக்குது இல்லையா, இது உன்னுடைய சொந்த தேகம் எதுன்னு சொன்னா இது அல்ல, அது ஜீவ தேகம் தான். அது என்று இருந்து வாழக்கூடிய தேகம், அது பிணிமூப்பு சாக்காடு அணுகாத தேகம், அது அச்சம் பயமற்ற தேகம், அப்புறம் கோடி சூரிய பிரகாச பிரணவ தேகம். இப்படி நமக்கு அவங்களுடைய பேசி பேசி நம் திருமணி நாவு கொண்டு நமக்கு புரிய வைத்து கொண்டே வர்றாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன எடுக்கிறாங்க மேலும் அப்படின்னா, இன்னும் எடுக்கும் பொழுது, இது உங்கள் நாடு அல்ல. எடுத்ததையுமே இல்லை, இது நம்ம சும்மா வந்து தங்கிட்டு போற நாடு தானே, அதுக்காக எடுக்கிறாங்க பாருங்க. இது உங்கள் நாடு அல்ல, எண்ணில் கோடி சூரியர் உள்ள அழியாத நாடு உன் சொந்த நாடு. நீ இந்த ஒரு சூரியன் மாற்றுச் சூரியனுக்கு கதியற்ற உலகீரே. இந்த ஒரு சூரியன் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தையே நீ பிரம்மாண்டமா நினைக்கிற. ஆனா அவங்க சொல்றது எப்படி, எண்ணில் கோடின்ட்டாங்க. கோடிங்கிறதே பெருசு, ஒரு சூரியனுக்கே இவ்வளவு பவரு, கோடி சூரியன் இருந்தா அதை விட பவரு, எண்ணில் கோடினா
எண்ணவே முடியாது. அத்தனை கோடி இருக்குதா அந்த சூரியன் உள்ள நாடு. அப்ப அது எப்பேற்பட்ட நாடா இருக்கும். எண்ணில் கோடி சூரியன் உள்ள அழியாத நாடு. இது என்னைக்கு இருந்தாலும் இந்த பூகம்பம் வருது, எரிமலை வெடிக்குது, இதோ என்னது கடல் அழிக்க போகுது, இல்ல இது உங்களுக்குள்ள இதாயிருவாங்க, எப்படி இருந்தாலும் அழிய போகுது. இப்படித்தான் நம்ம பயந்து பயந்து வாழக்கூடிய இந்த நாடு. ஆனா அந்த நாடோ அழியாத நாடு, என்றும் அழியாத நாடுங்கிறாங்க. அந்நாட்டுக்கு அழைத்து செல்ல வந்ததுதான் மெய்வழி என்று நம்மை அந்த நாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் அந்த மெய்வழி வந்தது அப்படின்னு பேசி பேசி, ஜீவன் தான் நாம், நாம வேற எதுவும் இல்லை, ஜீவன் தான் நாம், அவ்வுலகம்தான் நம் சொந்த நாடு, தேவனாக மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவனாக எக்கோடி காலத்தும் இருந்து வாழ்பவனாக நம்மை இந்த மெய்வழி பாதையில பழக்கி வர்றாங்க நம்ம தெய்வம். அது ஏன்னா ஜீவாத்மாங்கிறதும் பரமாத்மா சுரூபரோட போய் கலக்கக்கூடிய வரைக்கும் இந்த அரும்பெரும் செயலை நமக்கு செய்து வைக்க தெய்வம் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய திரு வசனத்துல அவங்களுடைய திருமொழி நாவி கொண்டு நமக்கு நிறைய பேசி பேசி, அது மற்றது போல சப்தம் அல்ல, இது ஒரு கதை அல்ல, இது சும்மா எழுதி வச்ச பேப்பர்ல எழுதி வச்சதல்ல, அது அவர்களுடைய விஸ்வநாத ஒளி. அவங்க விஸ்வநாதத்தை கேட்டு பார்த்து பேசுகிறார்கள். அவர்கள் அந்த விஸ்வநாதத்தை கேட்டு அவருடைய தவத்தை இட்டு அந்த தவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேதங்களை நமக்காக இறக்கி அவர்கள் அந்த வேதத்தை படித்தும் பாடிக்கொண்டும் இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கக்கூடிய அரும்பெரும் செயலை நமக்கு செய்து வைக்கின்றார்கள் என்று நமக்கு தெய்வம் அருளி இருந்தார்கள். அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம்.